வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்குறோம்? சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 17 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் என்ன பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணேன். 5ஆல் டிவைட் பண்ணுறது வைங்க, எத்தனை வாட்டி போகும்? 3 டைம்ஸ் போயிடும். அப்போ ரிமைண்டர் என்ன ஆகும்? நமக்கு 2ன்னு வந்துடும். 2ன்னு வந்துடும். அதே 17 வந்து நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் 17 பதில் 16 போடுறேன். அதே 5ஆல் டிவைட் பண்ணால் வச்சுக்கோங்க, 3 டைம்ஸ் போயிடும். இது 15 ஆனால் ரிமைண்டர் 1 ஆகிடும். அப்புறம் 16, இது 17. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 18 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா 3 டைம்ஸ் போயிடும். 15, ரிமைண்டர் வந்து 3. அதே மாதிரி 19 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் போயிடும். 15, ரிமைண்டர் வந்து 4. இப்போ 20 போட்டால் வைங்க, அது என்ன ஆகும்? 4 டைம்ஸ் போயிடும் 5ஆல் டிவைட் பண்ணனா. ஸோ ரிமைண்டர் வந்து 0. இப்போ பாருங்க, ஒவ்வொரு கேஸ்லையும் இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா கோஷன்ட். இதுக்கு பேர் கோஷன்ட். இதுக்கு பேர் என்ன சொல்லணும், ரிமைண்டர். இப்போ முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா. இந்த ரிமைண்டர் எப்பவுமே என்னவா இருக்கும், இந்த டிவைசரை விட இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது பேர் டிவைசர். இந்த ரிமைண்டர் எப்பவுமே இந்த டிவைசரை விட குறைச்சலா தான் இருக்கும். பாருங்க, 0 less than 5, 4 less than 5, 3 less than 5. ஒவ்வொரு கேஸ்லயும் ரிமைண்டர் பாருங்க, less than 5, 2 less than 5, 1 less than 5. அப்ப எப்பவுமே ரிமைண்டர்னா இருக்கும் டிவைசரை விட குறைச்சலா தான் இருக்கும். அண்ட் ரிமைண்டர் வந்து 0வா இருக்கலாம், இல்ல இதை விட குறைச்சலா இருக்கலாம். அப்ப ரிமைண்டர் என்னவா இருக்கலாம் இந்த கேஸ்ல? 5ஆல டிவைட் பண்றீங்கன்னா ரிமைண்டர் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். இது ரிமைண்டர் பத்தின இது கோஷன்ட். இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க. சோ இந்த 17 வந்து 5ஆல டிவைட் பண்ணிட்டேன், 3 டைம்ஸ் போய்டும், இது வந்துரும். சோ இத தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கோஷன்ட், இது டிவைசர், இது வந்து டிவைசர், இது வந்து ரிமைண்டர். சரியா? இப்போ இந்த 17 நீங்க எப்படி எழுதலாம் தெரியுமா? 17 is equal to எத்தனை வாட்டி? 3 times 5 plus 2 அப்படின்னு எழுதலாம். 3 times plus 2. இதுதான் என்னது, நமக்கு டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிவிஷன் லெம்மா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இதை நம்ம என்ன பண்ண போறோம், 17 க்கு எழுதிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணா, ஏதாவது 2 நம்பர் கொடுத்தா, எந்த 2 பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக எழுத முடியும் அப்படிங்கிறது தான் என்னது, இந்த லெம்மா. இப்போ அந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துருவோமா? இப்போ பாருங்க, அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியரம். பை த வே, இங்க லெம்மானா என்ன அப்படின்னா, லெம்மானா ஒரு ரிசல்ட், ஒரு பெரிய ரிசல்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு உதவுற ஒரு சின்ன ரிசல்ட், அதுதான் என்னது, லெம்மா. இப்போ தியரம்ங்கிறது ஒரு ரொம்ப பெருசான ஒரு விஷயம். அதை ப்ரூவ் பண்றதுக்கு, ஒரு பெரிய தியரம் ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் தேவைப்படும். அதுல ஒரு குட்டி ரிசல்ட் ப்ரொவைட் பண்றது தான் என்னவா இருக்கும், லெம்மாவா இருக்கும். சரியா? லெம்மாங்கிறது ஒரு சிம்பிள் ரிசல்ட், ஆனா ரொம்ப சிக்னிஃபிகண்டான ரிசல்ட்டா இருக்கும் சில நேரங்கள்ல. சரி, இப்போ டிவிஷன் லெம்மா நம்ம சொல்லிடலாம். வாட் இஸ் தட்? லெட் A and B, let A and B with A less than B, with A less than B or A greater than B, எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்ற பொறுத்து. B two positive integers, if they are two positive integers இருந்ததுன்னா then there exists two
exists two unique integers. There exist unique integers யார்னா q and r such that நீங்க என்ன பண்ணலாம் a is equal to q times b plus r அப்படினு போட்டுக்கலாம் கமா 0 less than or equal to r less than q. இப்போ இது எப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சோம் இல்லையா, சப்போஸ் நம்ம கிட்ட 17 கொடுத்துட்டாங்க, 17 யாரு a, b யாரு நமக்கு b வந்து 3. இப்போ நம்ம 17 வந்து 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, இதுதான் q கோஷன்ட். அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு 15 வந்துரும். இப்போ இங்க ரிமைண்டர் கிடைக்கும், எனக்கு என்ன வரும் 2 வரும். இதுதான் எனக்கு r. அப்ப ab அப்படினு கொடுத்துட்டு a இங்க பாருங்க, இங்க a is greater than b, a is greater than b. அப்ப 17 3 எனக்கு ரெண்டு கொடுத்துட்டானா எனக்கு ரெண்டு யூனிக் இன்டிஜர்ஸ் கிடைக்கும். யாரு q and r னு கிடைக்கும். so that நான் என்ன பண்ணலாம், இந்த 17 எப்படி எழுதலாம்னா 17 is equal to 3 times 5 or 5 times 3 plus r அப்படினு போடலாம். r யாரு 2, r யாரு 2. இப்போ இதுதான் இங்க எழுதிருக்கேன் நான், a is equal to q times b plus r. இப்போ a வந்து b ஓட பெருசு. இது ஏன் பெருசா எடுக்கிறோம் அப்படினா, ஒருவேளை a is equal to b ஆப் எடுத்து வச்சுக்கோங்க, a is equal to b ஆப் வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு அது எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன ஆயிடும், a is equal to b இல்ல, நான் 1 into b போட்டா +0 ஆயிடும். அது என்ன ஆயிடுது 1 into a னே இப்படி எழுதலாம் நீங்க. அப்ப இது வந்து என்னவா இருக்காது, நமக்கு ஆப்வியஸ் ரிசல்ட்டா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்க ரிசல்ட்டா இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், a is greater than b. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, a இப்படி எடுத்து b இத எடுத்தீங்கன்னா நீங்க டிவிஷன், யூசுவல் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க. யூசுவல் டிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா 17 என்ன பண்ணலாம் 5 times 3 plus இந்த ரிமைண்டர் பாருங்க எப்பவுமே என்ன வரும், இதை விட குறைச்சலா தான் இருக்கும். இது டிவைசரை விட குறைச்சலா தான் இருக்கும். ஓகேவா, அதான் முக்கியம். அதான் இங்க எழுதி இருக்கும் பாருங்க, r இந்த ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் less than the divisor, less than the divisor. யாரு not q, இது b. b தான் நமக்கு யாரு டிவைசர். சோ b விட குறைச்சலா இருக்கும், q கிடையாது b. ஓகேவா, சோ இத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சோ it is not q, it is b. சோ இதான் என்னது நமக்கு டிவிஷன் லெம்மா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம பண்ண மாட்டோம் இப்போதைக்கு, 10th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரூவ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இதை ப்ரூவ் பண்ண முடியும் நமக்கு. ஓகே, இத பத்தின ப்ரூஃப் எல்லாம் நீங்க எதுல படிக்கலாம் அப்படின்னா, நம்பர் தியரி அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு, மேத்ஸ்ல ஒரு பிரான்ச் நம்பர் தியரி இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நம்ம போடலாம். இந்த நம்பர் தியரியில தான் நம்ம வந்து நம்மளோட மேத்தமெட்டிஷியன் யாரு, ஸ்ரீனிவாச ராமானுஜன், மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இல்லையா அவரு. ஸ்ரீனிவாச ராமானுஜன் வந்து அவரோட ஒர்க் எல்லாம் எங்க இருக்கும்னா நம்பர் தியரியில தான். அவர் ஸ்பெஷலிஸ்ட், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்ரீனிவாச ராமானுஜன். சரியா, ஓகே ஓகே. இப்போ நம்ம இங்க போட்டோம் இல்லையா, a is equal to qb plus r, where q தான் கோஷன்ட், r தான் ரிமைண்டர். இப்போ இந்த ரிமைண்டர் நோட் 1 அதுல பாத்தீங்கன்னா, இந்த ரிமைண்டர் if ஒருவேளை நமக்கு அந்த ரிமைண்டர் வந்து 0 ஆ போச்சு வச்சுக்கோங்களேன், ரிமைண்டர் 0 ஆ போச்சு வச்சுக்கோங்க, அப்ப a என்ன பண்ணலாம்னா q times b அப்படின்னு எழுதலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இங்க பாருங்க 15 வந்து நீங்க 3 ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் போய்டும், எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். அந்த கேஸ்ல என்ன ஆகும் உங்களுக்கு, 15 நீங்க என்ன பண்ணலாம்னா 5 times 3 plus 0 அப்படின்னு எழுதலாம். ரிமைண்டர் 0 ஆ போச்சுன்னா 3 வந்து என்னவா இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 5 ஆ இருக்கும். அப்ப 15 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 ஆ போய்டும். ரிமைண்டர் 0 ஆ போச்சுன்னா 15 வந்து என்னவா இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த கேஸ்ல 3 வந்து எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் 15 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, அதுதான் இங்க எழுதுறது. So b வந்து exactly divides a. இந்த கேஸ்ல in this case b exactly
divides a அப்படின்னு சொல்லிடலாம். in this case b exactly divides a அப்படின்னு சொல்லிடலாம். முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அப்புறமா இரண்டாவது பாயிண்ட்னா இந்த ரிமைண்டர் எப்பவுமே என்ன வரும், இந்த ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் less than the divisor. செகண்ட் பாயிண்ட் என்ன, ரிமைண்டர் r is always less than யாரா இருக்கும், டிவைசர் யார் நமக்கு b. இந்த இடத்துல டிவைசர் வந்து b தான். ஓகேவா, முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் என்னன்னா, மூணாவது நோட் அப்படின்னா இங்க எழுதுவோம். பாயிண்ட் 3 என்னன்னா, if b divides a, when we say b divides a னா எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணிச்சுனா அந்த கேஸ்ல b நீங்க a வை என்ன தெரியுமா பண்ணிக்கலாம், a is equal to b times q அப்படி எழுதிக்கலாம். எப்பலாம் வந்து b வந்து a வை சரியா டிவைட் பண்ணிடுதோ வகுத்துடுதோ அப்பலாம் நீங்க என்ன பண்ணலாம், a வை b times q அப்படி எழுதிக்கலாம், or q times b அப்படி எழுதிக்கலாம். சோ இது மூணுமே இந்த டிவிஷன் லெம்மால இருந்து நமக்கு ஃபாலோ ஆகும். ஓகேவா, ஓகே.